மதுரை அம்பதியின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் சித்திரை திருவிழாவின் 3ஆம் திருநாளில் காலை 7 மணி அளவில் 4 மாசி வீதிகளிலும் தங்கச்சப்பரத்தில் இறைவனும் இறைவியும் எழுந்தருள்வார்கள். மாலை 7 மணி அளவில் 4 மாசி வீதிகளில் இறைவன் கைலாச பர்வதத்திலும் வாகனத்திலும், அம்பாள் காமதேனு வாகனத்திலும் பவனி வருவார்கள். இந்த திருவிழா தத்துவத்தின் பலன் என்னவென்று பார்த்தால், 3ஆம் நாள் திருவிழா மூவினையும் முப்பத்தியும் முக்குணமும் மும்மலமும் முப்பிறப்பும் முக்குற்றமும் முப்பற்றும் ஆனவற்றை ஒழித்த பொருட்டாகும். 3ஆம் நாள் இரவு ராவணது உடம்பில் மேலுள்ள கைலாச பர்வதத்தில் இறைவன் எழுந்திருக்கிறார். இவ்வாகனம் கைலாச பர்வத வாகனம் என கூறப்படும். ராவணன் ஆணவமலம் முதிர்ந்த ஜீவாத்மா, அகங்காரத்தால் எதையும் செய்ய கூசாதவன். அவன் தனது திமிரால் கைலாச பர்வதத்தை தூக்கி எடுக்க சிவபெருமான் கால் விரலை ஊன்ற அவன் அலறி கை நரம்பை வீணையாக மாற்றி சாமகானம் பாடினான். இறைவன் மகிழ்ந்து அவனுக்கு அருள் புரிந்தார். இது ஸ்திதி அல்லது காப்பாற்றுதலை குறிக்கும். இதிலிருந்து இறைவனுக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் அடங்கி நின்று வழிபடுவாராயின் அவர் நமக்கும் இறைவன் அருள்புரிவான் என்பதும் இறைவனது பெருந்தகமையும் இது நன்கு விளக்குகிறது. ஆகவே 10 கோடி அன்பர்களை காலையில் சங்க சப்பரத்திலும் மாலை பர்வத வாகனத்திலும் காமதேனு வாகனத்திலும் இறைவன் இறைவை தரிசித்து எல்லா நலனையும் பெற்று எல்லா வளமும் பெற்று வருவீர்களாக. 4ஆம் நாள் திருவிழா விஷயத்தில் உடைய காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருவிசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.